நீங்கள் யாரோடு வேண்டாலும் உறவை வைக்கலாம். இந்த அடிப்படையில் நீங்கள் இருப்பீர்களாக இருந்தால் நீங்கள் நன்மையையே வேண்டும், நீங்கள் தீயதை தடுக்க வேண்டும். பாவம் செய்கிற ஒருவனோடு இருக்கிறீர்கள் என்றால் அவனை திருத்த முடியாதா? ஒதுங்கிக் கொள்வது நல்லது எங்களுக்கு இல்லை. நான் அவனோடு நெருங்கி இருக்கிறேன். எதற்காக? நான் உண்மையான முஃமின். அவனை திருத்தி எடுத்து சுவர்க்கம் அழைத்து செல்ல வேண்டும், அவனை பக்குவப்படுத்த வேண்டும், அவனை நெறிப்படுத்த வேண்டும். அப்படி ஒரு நண்பனாக இருக்க முடியுமா? நீங்கள் தான் சிறந்த நண்பன் சகோதரர்களே. யூசுப் நபியுடைய வரலாற்றை குர்ஆனிலே படித்திருப்பீர்கள். ஒரு இளைஞனாக இருந்து கொண்டு விபச்சாரத்துக்கு அடிமைப்படாத பொழுது சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டார். அங்கிருப்பவர்களுக்கு இடையிலே ஒரு தோழமை வந்துவிடும். அப்படித்தானே அல்லாஹ் சொல்கிறான். அந்த யூசுப் நபி அவர்களோடு 2 பேர் சிறைச்சாலைக்குள் சென்றார்கள். ஒரு நாள் அந்த 2 பேரும் 2 கனவு கண்டுடுறாங்க. யூசுஃபை பார்த்தா நல்ல மனிதரா இருக்கிறார். இவர் என்ன செய்யறாங்க? 2 பேரும் கண்ட கனவை இவர்கிட்ட சொல்லி விளக்கம் கேட்போம் என்று விளக்கம் கேட்டால் கனவுக்குத்தானே விளக்கம் சொல்ல வேண்டும். அவர் என்ன தெரியுமா செய்தார்? நீங்கள் சந்துகளிலும் பொந்துகளிலும் வைத்து வைத்து வணங்குகின்ற அந்த கடவுள்கள் சிறந்ததா, அல்லது ஏக இறைவன் அடக்கி ஆளக்கூடிய ரப்பு அவன் சிறந்தவனா என்று சிறைச்சாலைக்குள் வைத்தும் தஅவா செய்தார்கள் என்றால் இதுதான் தோழமை சகோதரர்களே, இதுதான் நண்பத்துவம் சகோதரர்களே. நான் நல்லவனாக இருக்கிறேனா? என்னால் ஒரு நண்பனை நல்லவனாக எடுத்துக்கொண்டு சுவர்க்கம் அழைத்து செல்ல முடியுமா? அப்படிப்பட்ட சேவை புரிகிற நண்பர்களாக இருந்தால் உலகத்திலும் நல்ல நண்பர்களாக இருக்கலாம், மறுமையிலும் வெற்றி பெறலாம் சகோதரர்களே.